என்னடி தூங்குற குழந்தைய பார்த்து அழுதுகிட்டு இருக்க? நான் இந்த குழந்தைய பெத்திருக்கவே கூடாதுமா. பெத்திருக்க கூடாதா? ஆமா, கௌரி சொன்னதை கேட்டல்ல. என் புள்ள ஆண் குழந்தைய மட்டும் பிறக்கல, கொலைக்காரன் புள்ளையாவும் பிறந்திருக்கான். என்னதான் அம்மாவா நான் நல்லவளா இருந்தாலும் நாளைய உலகம் இவனை அப்பனை சாக்கா வச்சுதானே திட்டும், அவமானப்படுத்தும். அதனாலதான் சொல்றேன், நான் இவனை பெத்தே இருக்க கூடாது. பழக்கைய மாதிரி பேசாதடி. உன் புருஷன் பண்ண தப்புக்கு இந்த பச்சை மண்ணு என்னடி பண்ணும்? அப்பனை சாக்கா வச்சு மகனை மானபங்கம் பண்றதெல்லாம் போன தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இது புது தலைமுறை. இதுல அவன் யோகியதை தான் அவனை காப்பாத்தும். அம்மா திலகா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். தங்கத்துறை செஞ்ச கொலைக்கான பழிப்பாவத்தை அவ மட்டும்தான் சுமக்கணும். அதுல உனக்கே பங்கு இல்லைங்கிறப்ப உன் குழந்தைக்கு மட்டும் எப்படி பங்கு வரும்? தங்கத்துறை வேணான்னு அவன் கட்டின தாலிய, அவனால உருவான உறவை அறுத்து போட்டு வந்துட்டல்ல, விட்டுரு. அத்தோட அவனை மறந்துரு. இதுக்கு மேல அவன் யாரோ நீ யாரோ. யாராவது குழந்தையோட அப்பா யாரு என்னன்னு கேட்டா செத்துட்டான்னு சொல்லிடு. என் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் ரயில் அடிபட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிடுவேன். என் புள்ள பிறக்கும் போதே அப்பா இல்லாம பிறந்தான்னு சொல்லிடுவேன். வாய மூட்ரி. வார்த்தைக்கு வார்த்தை செத்தாம் போனான்னு சொல்லாத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. வாய் வார்த்தை பழிச்சு தொலைக்க போகுது. கண்டிப்பா பழிச்சு தொலையும். சாமி சத்தியமா பழிச்சு தொலையும். அது பழிக்கிறதையும் அந்த தங்கத்துறைக்கு பாட கட்டுறதையும் நான் பார்க்காம சாக மாட்டேன். ஐயோ அம்மா, வேணாண்டி, இந்த மாதிரி அபசகுணமா பேசாத. உனக்கு இது அபசகனமா தோணலாம், ஆனா எனக்கு இது சுபசகுனம் தான். நீலாவதி வாழ வேண்டிய பொண்ணு. அவளை கொன்னவன் நல்லா இருந்தா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் தாமி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துரும். மாமா சொன்னதை கேட்டேல, என் மருமக பொட்டு இல்லாம தாலி இல்லாம விதவையா நிக்கிறான்னு. அந்த கோலத்தை அவன் பார்த்து பார்த்து சாகணும். அதுக்காக அவன் எதிரில நான் போவே வருவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சீக்கிரமா செத்துற கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பட்டுதான் சாகணும். என்னடா இவ இந்த மாதிரி சொல்லிட்டு போறா? அவ சொன்னதுதான் கரெக்ட். தங்கோதர மாதிரி ஆட்கள் எல்லாம் மன்னிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல என் ஆதரவு உனக்கு இல்லம்மா, திலகாவுக்கு தான். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.